நண்பர்கள் வணக்கம். இன்னும் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான 2 மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம். 2 மாடுகளுமே தலையீத்து மாடலாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நல்ல தரத்தில் ஒரு குவாலிட்டியான ஜெர்சி கிராஸ் சினை மாடுகளாக விற்பனைக்கு இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த செவலையில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. பல் வந்து பல்லே போட கிடையாதுங்க. பல் போடாத தலையீத்து சினை மாடுங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாதி மடி தாங்க எடுத்துருக்குது. இன்னும் ஒரு 15 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்துலேயே நல்ல ஒரு டீசெண்டான கறவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. தலையீத்துங்க, பல் போட கிடையாதுங்க. வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. நல்ல சைஸில் இன்னும் பல்லே போடலைங்க. இன்னும் பல்லு சேரும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டு மாடாக வரும். கறவையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமான மாடு, எந்த ஒரு குறையுமே கிடையாது. இந்த மாடோட கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு 10 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்தனை எதிர்பார்க்கலாங்க. ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலை தாங்க இருக்குது. நல்லா குட்டை மூஞ்சில் ஒரு முகலட்சணமான மாடுங்க. ஒரு கொம்பு டைப் மாடு தாங்க. மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துடலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஜெர்சி கிராஸில் ஒரு சைஸு கடாரியாக வேணும். தலையீத்தில் பல்லு போடாத மாடாக வேணும். தலையீத்துலேயும் அவரேஜ் ஒரு 10 லிட்டர் கறவைத்தனை கேரண்டியாக கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க. இந்த மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற விலையிலேருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. நல்ல சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. ஒரு கொம்பு டைப் மாடு தாங்க. நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்சாட்டமான கிடையாதுங்க. பல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பல் தாங்க போட்டிருக்குது. 2 பல்லுக்கே நல்ல சைஸ் இருக்குதுங்க. 2 பல்லு தலைச்சங்கடாரிங்க. வாங்கிட்டு குறைஞ்சது ஒரு 10 இது வந்து தாராளமாக இந்த மாடுமே வச்சு கறந்துக்கலாங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலைங்க. இப்போ வேணால் மடி இல்லாமல் வரலாம். கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட நல்ல லாபத்துக்கு அளவுக்கு வந்து மடி எடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு 6, 12 வரைக்கும் வந்தோம்னா கறவைத்தன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு வந்து அந்த தரத்து தாங்க இருக்குது. தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. மாடு இருக்கிற தரத்தை ரகத்தையும் வச்சு வந்து ஒரு கறவைத்தன் சொல்கிறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் பண்ண கறக்கலாங்க. பெரிய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா வராதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு 12 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்தன் எதிர்பார்க்கலாங்க. குணம் ரொம்ப சாதாரண குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. தலையீத்தில் ஒரு ஜெர்சி கிராஸில் பக்காவான மாடாக இருக்கணும். தலையீத்தில் ஒரு 12 லிட்டர் கறவைத்திறன் வேணும். நல்ல ஒரு கலரான மாடாக இருக்கணும். சுத்த செவலையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. இந்த மாடோட விற்பனை விலையுமே கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற விலையிலேருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மாடு வேணுன்றவங்க மட்டும் வந்து பண்ணால் கண்டிப்பாக வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக சொல்கிற விலையிலேருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகில் இருக்கக்கூடிய பேலூர் என்ற ஊரில் இந்த 2 மாடலும் விற்பனைக்கு இருக்குது. தேவைன்ற மட்டும் காணப்படுங்க. விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும், பாலாகட்டும், விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொன்னாங்க. நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.